வேண்டாம் வேண்டாம், என்னால முடியாது. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். விடுறதா? ஒன்ன நான் விட்டேன்னா உங்க அம்மா உயிரை விட்டுருவாங்க. பரவாயில்லையா? சொல்லு, பரவாயில்லையா? ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அது கடைசி வரைக்கும் காப்பாத்தணும். அவனை வச்சுக்கிட்டு தானே சொன்னா உங்க அண்ணி, இந்த வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் நாங்க தான் செலவு பண்ணுவோம், நாங்க தான் நடத்தி வைப்போம்னு. அவ சொல்றப்போ இவன் பேசாம தானே இருந்தான். இப்ப கல்யாணம்னு இப்படி ஒரு பெரிய செலவு வந்தப்போ காணாம போனா என்னடா அர்த்தம்? ஏமா இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? நமக்கு என்ன காசுக்கா பஞ்சம்? நான் சம்பாதிக்கிறேன், அண்ணி சம்பாதிக்கிறாங்க, மது சம்பாதிக்கிறா, சும்மா அதையே பேசிக்கிட்டு. அண்ணனை காணுமே நானே வருத்தத்துல இருக்கேன். இப்ப போய் கல்யாணம் செலவுன்னுகிட்டு. டேய், அவன் வீட்டை விட்டு போனதெல்லாம் புதுசா நமக்கு. அப்படியே அப்பனை உரிச்சு வச்சிருக்கான். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அடுத்த மாசம் எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு வேற சொல்லிருக்காங்க. அந்த செலவு நினைச்சா அது வேற அடிவயத்தை கலக்குது. மா, அதுக்குதான் அண்ணா இப்ப எதுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்னு கேட்டாரு. அது சரி, நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன்னு இவன் சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு இவன் கேட்டா சரின்னு நம்ம தள்ளி போட்டுடுறதா? அதெல்லாம் முடியாது. எனக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்குள்ள உன் கல்யாணத்தை நடத்தி பார்க்கணும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அம்மா, அண்ணியோட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்திருக்கேன். எப்படியும் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. பாவண்டா உங்க அண்ணே, எதுக்குன்னு அவ கவலைப்படுவா? நம்ம கஷ்டத்தை வாயை விட்டு புலம்பிடுறோம். இன்னைக்கு வரைக்கும் அவ சந்தோஷத்தை தவிர வேற எந்த உணர்ச்சியும் நம்ம கிட்ட காட்டினதே இல்லடா. வீட்ல ஒருத்தி நமக்காக இருக்காளே, அவளை இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டுமோன்னு நினைச்சு பார்த்தானா உங்க அண்ணன்? அதாம்மா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அண்ணி மனசுக்குள்ள கவலைப்பட்டாலும் வெளியில எவ்வளவு போல்டா இருக்காங்கல்ல. நம்மளாம் போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கே யோசிப்போம். ஆனா அவங்க அங்கேயே பிறந்து வளர்ந்த மாதிரி ரொம்ப ஈஸியா போயிட்டு வராங்க. அம்மா, போலீஸ் ஸ்டேஷன்ல அண்ணிய பார்த்து இன்ஸ்பெக்டர் ஏஞ்சி நின்னு சல்யூட் பண்றாருமா. என்னது? இன்ஸ்பெக்டர் எதுக்குடா அவளுக்கு சல்யூட் அடிக்கணும்? நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அண்ணி கிட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க இன்ஸ்பெக்டரோட டாக்டர் அவங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்களாம். அதனாலதான் இந்த மரியாதையா. என்னமோப்பா, நல்லபடியா அவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா அதுவே போதும். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், தயவு செஞ்சு நீ வருத்தப்படக்கூடாது. அண்ணன் இல்லாம நிச்சயதார்த்தம் நடந்தது என் மனசுக்கு சரியா படலாமா. அண்ணனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நாம செய்ய வேணாமா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது என்னோட விருப்பம். இதுக்கு அவன் சம்மதம் முக்கியம் இல்ல, அவனோட உதவிதான்டா நான் கேட்டுட்டு இருக்கேன். இருக்கலாமா, அவரை சம்மதிக்க வச்சுட்டு அப்புறம் செய்யறதா நல்லது. முயற்சி பண்ணாமலாடா இருக்கும். நான் பேசினேன், உங்க அண்ணி பேசினா, மது பேசிருக்கா, மாத்தி மாத்தி அவனை கெஞ்சிக்கிட்டு தாண்டா இருக்கிறோம். இப்படி முறைச்சுக்கிட்டு வெளியே போயிடுவான்னு யார் கண்டா? எனக்கு அதம்மா புரியல. அண்ணா கோவப்பட்டா என்னால அதை ஏத்துக்க முடியும். ஆனா அதுக்காக கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போறாருன்னா அது ஏன்னு எனக்கு புரியலம்மா. அதான் சொன்னேன் இல்லடா, வீடு தங்காத கால் அமையறது அவங்க தலைவிதி. நீயாவது இதெல்லாம் பார்த்துட்டு இப்படி எல்லாம் இருக்க கூடாதுங்கிறது கத்துக்க. இந்த பாருங்கம்மா, அவசரப்பட்டு நிச்சயம் பண்ண மாதிரி கல்யாணத்தையும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்கம்மா. சீரியஸா சொல்றேன், அண்ணா வராம நான் தாலியே கட்ட மாட்டேன். எத்தனை வாட்டிடா இதே பாட்டு பாடிட்டு இருப்ப? உங்க அண்ணன் வந்துடுவான், வராம எங்க போயிட போறான்? நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்கிட்டு எங்களையும் குழப்பி விட்டுடாத. வரணுமா, வந்து அவர்கிட்ட உட்காந்து பேசி அவரோட சம்மதத்தோட தான் என் கல்யாணம் நடக்கணும் சொல்லிட்டேன். அவன் இல்லாம உன் கல்யாணத்தை நடத்திடுறேன்னு நான் மட்டும் சொல்லிருக்கேனா? என்னமோ இவன் தான் பெரிய மனுஷன், எனக்கு புத்தி சொல்ல வந்துட்டான்.
ஒரு பிஸ்டல்ல 6 புல்லட் இருக்கு. நீ 5ல பிராக்டிஸ் பண்ணிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 6வது புல்லட்ல உன் பொண்டாட்டி சாகணும். நெத்தி போட்டுல சுட்டினா உடனே செத்துடுவா. நெஞ்சில சுட்டா சாகுறதுக்கு 20 செகண்ட் ஆகும். இன்னொரு மெத்தட் இருக்கு, வாய்க்குள்ள பிஸ்டல் வச்சு சுடுறது. தலை செதறி சாவா. எது பெட்டர் நீயே முடிவு பண்ணிக்க. ஆனா எனக்கு வேண்டியது நியூஸ். ரஞ்சினியோட சாவு நியூஸ் நாளைக்கு பேப்பர்ல வரணும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ரஞ்சனி மரணம், குடும்ப தகராறில் கணவனையே சுட்டுக் கொன்றான்னு நியூஸ் வரணும். புரியுதா? புரியலன்னா பரவாயில்ல, ஆனா சொன்னதை செய்யணும். அதை விட்டுட்டு போலீஸ்கார பொண்டாட்டிக்கிட்ட எங்களை பத்தி ஏதாவது போட்டு கொடுக்கலாம், காட்டி கொடுக்கலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்க. அப்புறம் உன் தம்பி கல்யாணத்துக்கு முன்னால உங்க அம்மாவுக்கு கருமாதி பண்ண வேண்டியிருக்கும். இது புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். போ, இங்க இருந்து வீடு பக்கம்தான். ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடு. எங்க போன என்ன செஞ்சேன்னு கேட்பாங்க. சைலண்டா இருந்துக்க. இல்ல வேற ஏதாவது கதை சொல்லு. உன் பொண்டாட்டி கதை முடிகிற வரைக்கும் என் பார்வையிலிருந்து நீ தப்ப முடியாது. போ. ஏய் வாங்கடா. சொல்லுங்க. காந்தி நகர் 2nd கிராஸ் ஸ்ட்ரீட் போகணும். உட்காருங்க போலாம். குட் ஈவினிங் சார். ரஞ்சனி மேடம், ஆர் யூ ஃப்ரீ நோ? ஆமா சார், இப்பதான் ஸ்கூல் விட்டுருக்கு, வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வர முடியுமா? இன்னைக்கா? இப்பவே. ஓகே சார், வரேன். ஓகே. செஞ்சுரியில இருக்கும்னு பெருமையா பேசிட்டு இருக்கோம். எங்க அப்பா எங்க வீட்டை ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி வச்சிட்டு இருக்காரு தெரியுமா? வைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. அன்னைக்கு அந்த போலீஸ்காரன் சொதப்பாம இருந்தா அப்பவே கோயிட்டா கல்யாணத்தை முடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருந்துக்கலாம். அளவுக்கு அதிகமான பணம் மனுஷனுக்கு தகுதிக்கு மீறின செல்வாக்க கொடுக்குது. எங்க அப்பா கிட்ட வேற என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு எனக்கு தெரியல. என்ன மிரட்டி உட்கார வச்சு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதை என்ன பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா இருப்பாரு. சத்தியமா சொல்றேன், அதுக்காகவாவது கல்யாண தனிக்கு ஓடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்துறேன். ஏய் கூல், ஏன் இதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற ஐசு? இப்ப என்ன நிச்சயதார்த்தம் தான் நடந்தது. மனசுக்குள்ள உன்னை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தன் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அருவருப்பா இருக்கு. அதுவும் அவன் வழியில வழிசல் இருக்கே, ச்சே, என்னால சகிக்கவே முடியும். அவன் வரான். எவன்? ஐயோ, அதான் அந்த மாப்பிள, அந்த சூர்யா. ஓ மாப்பிளையா? ஐயோ. ஓகே, அவனை எதுக்கு இங்க வர சொன்ன? ஏய் இங்க பாரு, ஜோக் அடிக்கிற நேரம் இல்ல இது. ஹாய். இப்ப என்ன பண்றது? என்ன வேற பார்த்து ஹாய் சொல்றானே. சும்மா 4 வார்த்தை பேசி அனுப்பிச்சு சீக்கிரம் வா, கார்ல வெயிட் பண்றேன். சரி சரி, போ போ.
ஹலோ ஹாய். ஐஸ்வர்யா ஆ. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ராசி பலன்ல போட்டிருந்தது பெரிய இன்ப அதிர்ச்சின்னு. அது இவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா இங்க என்ன? அது என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேனா, அவளுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஃப்ரெண்டுக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அவங்க மட்டும் கரெக்டா வந்திருந்தா நான் உன்னை பாத்துக்க முடியாதுல்ல. சரி அப்படியே வாயேன், வாக் பண்ணிட்டு ஸ்ட்ரீட் எண்ட்ல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, போய் காஃபி சாப்பிடலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாம். ஏன் வாக்கிங் பிடிக்கலையா இல்ல காஃபி பிடிக்கலையா? சொல்லு, உன்னை தான் கேக்குறேன். உன்னை தாண்டா பிடிக்கல முண்டம். ஐஸ்வர்யா, நான் ஷர்ட் எடுக்கலான்னு போயிட்டு இருந்தேன். கடவுளா பார்த்து ஒன்னு அனுப்பிச்சிருக்காரு. அப்படியே வாயேன், ஒரு அழகான டிசைனை செலக்ட் பண்ணி கொடு. இல்ல நான்லாம் வர முடியாது. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு உங்களுக்கு தான் தெரியுமே. ஏய், என்ன எதுக்கு எடுத்தாலும் அப்பா அப்பான்ற? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள, எனக்கு ஷர்ட் எடுத்த கூட உங்க அப்பா திட்டுவாரா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? சரி டைம் ஆச்சு, நான் கிளம்பணுங்க. சரி வா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். இல்ல நானே போய்க்கிறேங்க. என்ன நீ காபி சாப்பிடவும் வர மாட்டேன்ற, வாக் பண்ணவும் வர மாட்டேன்ற. சரி ஒரு ஷர்ட் எடுத்து கொடுனா அதுவும் வேணாங்கிற. சரி நான் உன்னை டிராப் பண்ணலான்ற, அதுவும் வேணாங்கிற. சரி நீ வீட்டுக்கு போ, பின்னாடியே நான் வரேன். வந்து உங்க அப்பாவை பார்த்து கேட்கறேன், என்ன பொண்ணை எதுக்கு எடுத்தாலும் பயமுத்தி வளர்த்துருக்கீங்கன்னு. வரேன், என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். இல்ல அதெல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ். ஓகே நான் உங்க கூட வரேன். தட்ஸ் குட். இப்படிதான் இருக்கணும். அப்பாவுக்கு பயப்படுறதுக்குலாம் ஒரு வயசு இருக்கு. இதுக்கெல்லாம் பயப்படணும், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதுபடி நடந்துக்க. இப்ப போலாமா? வா. உட்காரு. ஏறு. போலாமா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஏதோ அர்ஜென்ட்டா என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? உங்க ஹஸ்பண்டை காணோன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன். எஸ் சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ப்ராப்பராக லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தேவைப்பட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு யோசிச்சேன். நீங்க ஸ்டேஷனை விட்டு கிளம்பின உடனே இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணிட்டாரு. வெரி சேட். பட் நீங்க இதை எதிர்பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். புரியல. உங்களுடைய பழைய எதிரிகள் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க. நீங்க இங்க இருக்கிறீங்கங்கிற விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க தான் டிபார்ட்மெண்ட்டை விட்டு போயிட்டீங்களே தவிர அவங்க யாரும் அவங்க தொழிலை விட்டு போகல. என்னோட ஹஸ்பண்டை யாராவது கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எதுவும் இருக்கக்கூடாதுன்னு விரும்புறேன். பட் அதெல்லாம் இருக்காதுன்னு அடிச்சு சொல்ல முடியாது இல்லையா? டிபார்ட்மெண்ட் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் உங்க ஹஸ்பண்ட் கிடைச்சிருவாரு. பட் இந்த கண்ணாமூச்சி கேம் போதும்னு நினைக்கிறேன். அப்படின்னா உங்க ரெசிக்னேஷனை கவர்மெண்ட்டுக்கு முறைப்படி சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. சோ வாட், சொல்லிட வேண்டியதானே? லாங் லீவ்னு சொல்லி வச்சிருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு க்ளோசிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா? சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அதனால தான் நேரில் வர சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது சார். ஆனா நீங்க எதிர்பார்க்கறத செய்யற நிலைமையில நான் இப்போ இல்ல. அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்னேனே சார், எனக்கு என்னோட ஃபேமிலி முக்கியம். என்னோட ஹஸ்பண்ட், என்னோட மாமியார், என் வீடு, குருவி கூடு மாதிரி எவ்வளவு அழகா இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க. புரியாம பேசுறீங்க மேடம். நான் உங்களை மிரட்டல, பயமுறுத்தல.
பட் வார்ன் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சாமி அப்ப ரிலீஸ் ஆகுறாரு. அவனுடைய சன்னை அடிக்கடி சிட்டில பாக்குறதா டிபார்ட்மெண்ட் ஆளுங்க சொல்றாங்க.